பிரதமர் மோடிக்கு விரும்பும் உணவை சமைத்துக் கொடுக்க தயார் என்ற மம்தா பானர்ஜி கருத்தால் சர்ச்சை. பிரதமர் அசைவம் சாப்பிட மாட்டார் என தெரிந்து வேண்டுமென்றே வம்புக்கு இழுப்பதாக பாஜகவினர் புகார். அரசியல் கட்சி பிரமுகர்களின் நேரடி கண்காணிப்பில் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. சிசிடிவி கேமராக்கள் பழுது தொடர்பான கேள்விக்கு சத்யபிரதா சாஹூ பதில். செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கும் இணையதளம் முடக்கம். சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கும் மாநகராட்சியின் இணையதளம் முடங்கி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கிய நிலையில் இன்று மாலைக்குள் சரி செய்யப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் 1165 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் தேர்தல் முடிந்தும் ஓயாத மோதல்கள். திருப்பதியில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கியதால் பரபரப்பு. அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க RSS மற்றும் மோடி முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு வாக்களித்தால் நில உரிமை, இடஒதுக்கீடு பறிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பை படமெடுத்து அனுப்பியுள்ளது ஆதித்யா L1 விண்கலம். சூரிய வெடிப்பு புகைப்படங்களை வெளியிட்டது இஸ்ரோ. தீபாவளி முடியும் வரை பட்டாசு தொழிற்சாலைகளில் தீவிர ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உத்தரவு. பட்டாசு தொழிற்சாலைகளில் அடுத்தடுத்து வெடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் தீபாவளி முடியும் வரை பட்டாசு ஆலைகளில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருவாய், தீயணைப்புத்துறை, தொழிலக பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகள் கொண்ட குழு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும். இந்த தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விதியை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என தகவல். கிரைய பத்திரத்தை ரத்து செய்தால் இனி 1000 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும். பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. கிரைய பத்திரத்தை ரத்து செய்தால் இனி 1000 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூல் செய்யப்படும். இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்ற முத்திரை இனி குத்தப்படாது என பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. ஆட்குறைப்பில் இறங்கிய எலான் மஸ்க். மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா 601 பணியாளர்களை மீண்டும் பணிநீக்கம் செய்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் பணிநீக்க நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருந்த போதும் 10% ஆட்குறைப்பில் ஈடுபட போவதாக எலான் மஸ்க் அறிவித்திருந்த நிலையில் நடவடிக்கை. இந்த ஆண்டு மட்டும் சுமார் 6000 பேர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. லக்னோ தோற்றதால் ராஜஸ்தானின் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியானது.